இந்த படம் யாருக்கெல்லாம் வந்து ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறீங்க? இது கனெக்ட் ஆகல. மேபி ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் கூட இதுக்கு எடுத்துருக்கலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு டு பி ஃப்ராங்க் ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். டு பி சீட்டட் இன் அ பிளேஸ் வித்வுட் எனி டிஸ்ட்ராக்ஷன். ரிசல்ட்டில் மற்ற இடத்துல என்னென்ன நடக்குது அந்த டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லைங்கிறதே எனக்கு ரொம்ப லைக் அது ஒரு பெட்டராக இருந்துச்சு. ஆபாஸ் படம்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்னதான் சொல்ல வராரு, நான் முடியாது. ரொம்ப ஏலியனேட் பண்ணோம், அது தள்ளி வைக்கும் நம்மள. இதனா அப்படி தள்ளி இழுத்துக்கிறதுல எனக்கு வந்து ஒன்ஸ் என்னால் டார்கோஸ்கி படம் பார்க்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே ஓகே எனக்கு வந்து சினிமா புரியல அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி தான் எனக்குள்ளேயே வந்துச்சு. ஸோ இப்போ பார்க்கும்போது இன்னும் அந்த கன்ஃபைன் ஸ்பேசஸில் அந்த இப்போ இன்னும் அந்த அப்போ 4 years பிஃபோர் பார்த்ததோட இப்போ இன்னும் பெட்டராக அது ஒர்க் ஆகுது. நீ எங்கெல்லாம் வந்து ரொம்ப அட்டென்டிவா ரொம்ப கிரியேட்டிவா உன்னோட உழைப்பு மேல ஒரு நம்பிக்கையை வச்சு நீ ஒர்க் பண்ணிட்டே இருக்கியோ, அந்த ஃபெய்த் வந்து ஏதோ ஒரு மிராக்கிளை நடத்திட்டே இருக்கு. அவன் தப்பிக்கிறதுக்கு, எஸ்கேப் ஆகிறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எதுவுமே வந்து பார்க்கக்கூடாது. விக்கிபீடியா, இன்டர்நெட்டு எதுவுமே பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மூவி போகிறோம், நம்ம வந்து எப்படி அப்சர்வ் பண்ணுறோம், நமக்கு எப்படி புரியுது. எனக்கு பிரசான் பொறுத்த வரைக்கும் நிறைய அப்சர்வ் பண்ண வைக்கிறாரு, எனக்கு பழக்கப்படுத்துறாரோன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட மன ஓட்டங்களை வந்து சொல்லிகிட்டே இருக்கிறப்போ இங்கே இந்த பில்டிங் இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஒரு ஸ்பூன் இருக்குது, இதுலேருந்து இதை பண்ண முடியும், ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுறான், அதுலேருந்து ஒன்று இது பண்ணுறான். ஸோ எனக்கு இட் இஸ் மேக்கிங் மீ ஃபீல் தட் வே. கதைங்கிறத ஒன்று கட் பண்ணிட்டா நம்ம எதை அந்த படத்தில் பிடிச்சிட்டு இருப்போம், அப்போ அந்த படம் நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படிங்கிறது தான் கான்டெம்ப்ளேட்டிவ் ஸ்லோ சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். பிரசான் ஓசு தான் ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தவங்களாம். பிரசான் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போதே எ மேன் எஸ்கேப்னு போட்டாரு, விச் மீன்ஸ் அவன் தப்பிச்சிடுறான். அதை முதல்ல சொல்லிட்டாரு, இது ஒரு எங்கேயுமே த்ரில்லர் ஃபிலிமா போயிடக்கூடாது, அந்த அப்ரோச்சுக்கு இது நடந்துடக்கூடாது அப்படின்றவங்க தான் இந்த இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்க்ரீனிங் வர ரொம்ப நல்ல ஸ்பேஸாக இருக்குது. கண்டினியூ அடுத்த ஸ்க்ரீனிங் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன்.